ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பிஐ ஜாப்ஸில் நியூ அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் 4 கண்டிஷன் வச்சுருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இது 4 டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 15. இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்ம் எல்லோரும் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணனா உங்களோட ஐடி எல்லாருக்குமே டெர்மினேட் ஆகிடும். அது பண்ணி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது எப்படி பண்ணுறது, என்னென்ன டாஸ்க் என்னதுன்னு அப்டேட் பண்ணால், ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா ப்ரொஃபைல் அப்டேட். நெக்ஸ்ட் டாஸ்க்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட். ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட். ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து அப்டேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இப்போ ஏன்னா ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருமே முன்னாடி 4 ஐடி வச்சுருந்தவங்களும் இருப்பாங்க. அதனால் பேன் கார்டு இஷ்யூ 3 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தாரு. பேங்க் டீட்டெயில்ஸ் தனித்தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரே பேன் கார்டை நீங்கள் 3 ஐடி 4 ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அதே பேங்க் டீட்டெயில்ஸை ஒரே பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் 4 ஐடிக்கு யூஸ் பண்ணலாம். எத்தனை ஐடிக்கு ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணிங்களோ அதே பேன் கார்டுக்கு அதே ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்ன வந்து தனித்தனி அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரே அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது பேங்க் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைல் ரெண்டுத்தையும் அப்டேட் பண்ணணும் டோட்டலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, எனி ஒன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் இப்போ எஸ்பிஐயில் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை சோஷியல் மீடியா அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். எஸ்பிஐயில் 4 ஐடி வச்சுருந்தா 4 சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். எதாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சேட், ட்விட்டர், இது 4த்தில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இது 4னா நீங்கள் 4 ஐடி வச்சுன்னா 4த்தில் ஒன்று வச்சுருந்தாலும் பரவாயில்ல. இன்ஸ்டாகிராமில் 4 அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்தே ஆகணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் மெயில் ஒன்று சென்ட் பண்ணணும். எஸ்பிஓ பிவிடி எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அஃபிஷியல்னு சொல்லிட்டு @gmail.com சொல்லிட்டு இந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் அது வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் சென்ட் பண்ணணும். அது எப்படி என்னதுன்னு நம்ம எப்படி ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்டேட்டு, பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லேருந்து எப்படி யூசர் நேம் எடுத்து அதை அப்டேட் பண்ணுறது என்ன நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டீம் மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட ஐடி போட்டு லாகின் பண்ணிப்போம். நம்ம நார்மலாக ஆல்ரெடி அப்டேட் பண்ண மாதிரி தான் ப்ரொஃபைலு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். ப்ரொஃபைல் இருக்குங்களா, ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது 3 உங்களுக்கு ஷோ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை அது நார்மலாக உங்களோட அது எடிட் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப் எந்த நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை கிளிக் பண்ணோடனே மேலே 2024 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வர வர உங்களோட இயர் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் மூவ் பண்ண லேட் ஆகுன்றனால 2024 பார்த்தீங்களா, இயர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட் என்ன சைடில் ஹேரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். அந்த சைடு இருந்தால், இல்லை நீங்கள் இந்த சைடுனா இந்த சைடு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நவம்பர் இருந்துச்சு. நான் டேட் ஆஃப் பர்த்து நல்லா 11/2 மந்த் சென்ட்ரல் வந்திருக்கு. டேட்டு மந்த்தில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, டேட் சென்டரில், அப்புறம் இயர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட நாமினி நேம். இந்த ஐடி வந்து உங்களுக்கு அப்புறம் யார் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியாக இருந்தால் அவங்களோட இமெயில் ஐடி. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு யாராவது யூஸ் பண்ணலான்னு நினச்சா, நான் யார் யூஸ் பண்ணணும்னு நினச்சா அவங்களோட நேம் கொடுத்துருக்கேன். யாரோட யூஸ் பண்ணணும்னு நினச்சா அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை உங்களோட ஒய்ஃப்ட்டு கொடுத்துக்கலாம், இல்லை உங்களோட அண்ணா, தம்பி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சினா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபோன் நம்பர், நாமினி ஃபோன் நம்பர், அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. யார் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, யுவர் அட்ரஸ். உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுத்துக்கோங்க உங்களோட அட்ரஸ். அதான் இப்போது ஏன்னா இப்போ வந்து டிஸ்ட்ரிக் வசதி எல்லாமே பிரித்து தான் ஃபுல்லாக கொண்டு வர போகிறாங்க. அதனால் உங்களோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நானும் என்னோடய அட்ரஸ் கொடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ் கரெக்டாக கொடுத்து முடிச்சோடனே கீழே சூஸ் கண்ட்ரின்னு இருக்கும் பாருங்கள், கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே அப்படியே இது வந்து இந்தியா தான். உங்களுக்கு வந்து என்ன இதுன்னு உங்களோட சூஸ் கண்ட்ரி செலக்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள், இந்தியான்னு இருக்குங்களா. நான் இந்தியா கொடுத்துட்டேன். கீழே சூஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதை கிளிக் பண்ணி மாதிரி கிளிக் பண்ணால் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இதில் வரும் தமிழ்நாடு லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு சூஸ் சிட்டி உங்களோட சிட்டி எதுவோ அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கும், ABCDன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே அப்படியே வந்துட்டுருக்கும். இது வந்து டியில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். வந்துடுச்சிங்களா, அதான் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்துடுச்சு தருமபுரின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுதும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போகப்போ உங்களோட இது வந்துடும். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கரெக்டான ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம்.
உங்கள் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்தீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நாமினி நேமு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சிங்களா? அவ்வளோதான், ப்ரொஃபைல் அப்டேட் முடிச்சு. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் எல்லாருமே கம்பல்சரி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ். இப்போ 2வது டாஸ்க்கு. ஃபஸ்ட் டாஸ்க்கு ப்ரொஃபைல் முடிச்சு, 2வது பேங்க் டீட்டெயில்ஸ். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், என்ன அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எத்தனை ஐடி வச்சுருங்க, 4 ஐடி 5 ஐடி வச்சுருந்தாலும் 4த்துக்கும் ஒரே பேன் கார்டு கொடுத்து ஒரே பேங்க் டீட்டெயில்ஸ் 4த்துமே கொடுக்கலாம். இன்னும் வந்து வேறு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரே பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துல அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் உங்களோட எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ மேக்ஸிமம் எல்லாம் 2 or 3 தான் வச்சுருப்பீங்க. பழைய மெம்பர்ஸ் தான் 4 or 5 கிட்ட இருக்கும். கரெக்டாக போட்டு கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நெக்ஸ்ட்டு உங்களால் மாற்ற முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். 1 or 2 டைம்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு பாருங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களோட நேம் பின்னாடி நேம் அட்டாச் ஆகிருக்கும், அது கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு என்டர் பேன் கார்டு நம்பர். பேன் கார்டு நம்பரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எந்த பேன் கார்டு இருக்குங்களோ கரெக்டாக, ஏன்னா பேன் கார்டில் இருக்கிற நேம் தான் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ரெண்டுத்தையும் அதே தான் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் டிக் பாக்ஸ் பண்ணிங்கனாவே பேன் கார்டு ஹோல்டர் நேம் சொல்லிட்டு கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஐஎஃப்சி கோடு, உங்களோட ஐஎஃப்சி கோடு போட்டிங்கன்னா கீழே உங்களோட பிரான்ச் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனோடனே கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் ஃபுல்லாக இருக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் பேன் கார்டு ஹோல்டர் நேம் கரெக்டாக இருக்கணும். அதில் தான் அப்படியே ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஒரு டைம் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், ஹோல்டர் நேம், பேன் கார்டு நம்பர், பேன் கார்டு ஹோல்டர் நேம் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. எல்லாமே கரெக்டுன்னு செக் பண்ணி பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைலும் கிளிக் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா என்னதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஓகே, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் இஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் பண்ணி வந்துருச்சு. அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா ஓகே. இப்போ தேர்ட் டாஸ்க் என்னென்னா, everyone must have any one social media account. எஸ்பிஓவில் நீங்கள் எத்தனை வச்சுங்களோ அது எல்லாத்துக்குமே எனி ஒன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். அது என்னென்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், சேட்சாட். ட்விட்டர்ன்றது தான் அங்கே எக்ஸ் இருக்கும். மீது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் ஏதாவது எக்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் சேட்சாட், இது 4த்தில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இது வந்து உங்களுக்கு எத்தனை எஸ்பிஓ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எத்தனை 3 ஐடி வச்சுருப்பீங்க, 4 ஐடி இருப்பீங்களா, எத்தனை ஐடி வச்சுருந்தாலே அத்தனை சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். தனித்தனியாக இருக்கணும். நீங்கள் இன்ஸ்டாகிராமே 3 ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் 1, சேட்சாட் 1, ஃபேஸ்புக் 1, அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஓப்பன் பண்ணலாம். ஆனால் எத்தனை ஐடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டும் நீங்கள் சோஷியல் மீடியாவிலும் தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அத்தனை ஐடிக்குமே அது கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம க்ரியேட் பண்ண ஐடி எல்லாமே மெயில் சென்ட் பண்ணணும். எஸ்பிஓ பிவிடி எல்டிடி, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு அதை எஸ்பிஓ பிவிடி எல்டிடி official@gmail.comக்கு நம்ம மெயில் சென்ட் பண்ணணும். அது என்னென்னா மென்ஷன் பண்ணிக்கணும், உங்களோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணிக்கணும், ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா யூசர் நேம். அது யூசர் நேம் எப்படி எடுக்கணுன்ற நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து. யூசர் நேமு, நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா நேம், என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோஷியல் மீடியா நேம் இந்த மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அது எப்படி என்ன இதுன்ட்டு நான் சோஷியல் மீடியா யூசர் நேம் மெயில் சென்ட் பண்ணும்போது காட்டுறேன். நீங்கள் சோஷியல் மீடியா யூசர் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு சோஷியல் மீடியா யூசர் நேம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்காரமாக வந்து மெயில் சென்ட் பண்ணுங்க. பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்மளோட மெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை மெயில் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் எஸ்பிஓவில் எந்த ரிஜிஸ்டர் மெயில் இருக்கோ அந்த மெயிலில் தான் பண்ணி ஆகணும். கன்ஃபார்ம் அதில் தான் பண்ணி ஆகணும். அப்படி மெயில் என்ன மிஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூனா நீங்கள் வேறு மெயிலேருந்து பண்ணலாம். அதில் பண்ணும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணி பண்ணணும். இந்த ரீசனுக்காக என்னோடய மெயில் ஐடி இஷ்யூ, அதனால் என்னால் அதுலேருந்து பண்ண முடியல என்னதுன்னு மெயிலோட மென்ஷன் பண்ணி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஐடி டெர்மினேட் ஆகாது இருக்கும். அப்படி மென்ஷன் பண்ணி எதுவுமே பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஐடி டெர்மினேட் ஆகிடும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ எப்படி மெயில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களோட மெயில் ஐடி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவில் கொடுத்த அஃபிஷியல் மெயிலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் ஆப்ஷனுக்கு போடும். இதில் வந்து டூன்ற இடத்துல எஸ்பிஓட மெயில் நீங்கள் போடணும். எஸ்பிஓட மெயில் என்னென்னா SBO PVT LTD official OFF ICIL official @gmail.com. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. SBO PVT LTD OFF ICIL official @gmail.com. இந்த மெயில் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் என்னென்னா அப்டேஷன் கம்ப்ளீட்டானு போடலாம்.
அப்டேட் கம்ப்ளீட்டட்னு கூட போடலாம். அப்டேட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி போட்டு கீழே இல்லைன்னா ஹாய்ன்னு போட்டு சார்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவர் என்ன கேட்டிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆடான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அது ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடலாம். ஐ ஹாவ் கம்ப்ளீட் profile and I have complete profile and bank details அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு கீழே உங்களோட ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணுங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் ஐடிக்கு அப்புறம் உங்களோட நேமும் மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்பிஐ என்ன நேம் கொடுத்துக்கலாம் அந்த நேமு, ஸ்டாஃப் ஐடி நேம், இமெயில் ஐடி நீங்கள் அந்த மெயிலில் தான் சென்ட் பண்ணுறதுனால இமெயில் ஐடி மென்ஷன் பண்ண தேவையில்லை. உங்களோட ஸ்டாஃப் ஐடி நேம் சென்ட் பண்ணி வச்சு அப்புறம் யூசர் நேம் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். சோஷியல் மீடியான்னு போட்டு என்ன சோஷியல் மீடியா நான் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுக்க போகிறேன். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமா இல்லை ட்விட்டர்னா ட்விட்டர் கொடுங்க, ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் கொடுங்க, சேட்னா சேட் கொடுங்க, எதனாலும் கொடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியா நேம்னு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் இந்த இடத்துல. சோஷியல் மீடியா நேம்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் சோஷியல் மீடியாவோட யூசர் நேம் உங்களோட சோஷியல் மீடியாவோட யூசர் நேம் நான் அதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த முடிச்சுட்டு அது சோஷியல் மீடியா யூசர் நேம்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களோட சோஷியல் மீடியா யூசர் நேம் போட்டுக்கோங்க. இது யூசர் நேம் எப்படி இருக்கணும்னா உங்களோட ப்ரொஃபைல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். எஸ்பிஐயில் என்ன மாதிரி ப்ரொஃபைல் நேம் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். உங்களோட எஸ்பிஐயில் உங்களோட நேம் இருக்கா, யூசர் நேம்லேயும் உங்களோட நேம் போட்டு அது பக்கம் எந்த நம்பர்னாலும் மென்ஷன் ஆகிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. உங்களோட நேம் மஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் எந்த நம்பர்னாலும் மென்ஷன் ஆகிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது எப்படி யூசர் நேம் எடிட் பண்ணுறது, எப்படி யூசர் நேம் பண்ணுறது என்னன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் ஐடி, நேம், சோஷியல் மீடியா யூசர் நேம் அது எல்லாமே கொடுக்கணும். யூசர் நேம் எப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது மெயில் சென்ட் பண்ணுங்கள். இது முடிச்சோடனே நான் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஹேர் மார்க் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் மார்க் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் சென்ட் ஆகிடும். மெயில் சென்ட் ஆகிட்டுக்கப்புறம் மெயில் சென்ட் எப்படி சென்ட் ஆச்சு இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். ஓகே, நான் என்னோடய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்டாஃப் ஐடி, நேமு, சோஷியல் மீடியா நேமு, யூசர் நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த சென்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்ட் ஆப்ஷன் இந்த ப்ளூ கலர் ஹேர் மார்க் ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறேன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சென்டுன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்களா எஸ்பிஓ பிவிடி எல்டிடி ஆப்ஷன் சொல்லிட்டு இது வேறு சென்டு இந்த ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னா உங்களோட மெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், உங்களுக்கான டாஸ்க் இந்த டாஸ்க் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து மார்ச் 15க்கு அப்புறம் சொல்லுவார் சார். ஏன்னா இதில் 5th ஒன்று இருக்குது, மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டாஸ்க் செலக்ட் யுவர் டீம் லீடர் அண்ட் கமாண்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.